விமர்சனங்களை செய்து வெளியே வந்ததில் முதலிடத்தில் இருக்கிற ஆள் சி.வி. சண்முகம். 2வது இடத்துல இருக்கிறவர் யார்? வேலுமணி அவர்கள். வன்னியருடைய அந்த வாக்கு தான் வெற்றியை தந்ததுங்கிறது போலையும் அதுக்கு பாமக லேபிள் அதை பயன்படுத்துகிறார். அவர் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மகனுடைய வருகை விரும்பலன்னு தான் பலர் சொல்றாங்க. ஆனா அதை மீறி சுற்றி இருக்கிறவங்க அவரை முன் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. பாமக தயவு இல்லாட்டினா நீங்க சேலம், அதாவது எடப்பாடி தொகுதியிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதாவது நாங்க இப்ப தாவேகா கூட எந்த அதிகார கூட்டணியிலையும் கிடையாது, நாங்க நினைச்சா அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவோம். இப்ப வன்னியரசு அமைச்சராகி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேர் கிடைக்குது, அவர் ஃபீல்டு ஒர்க் பண்றாரு. அப்ப அந்த நல்ல பேர் கிடைக்கும் போது இவருக்கே ஒரு பொறாமையா வருது. திருமாவளவன் அவர்களுக்கு என்ன வன்னியரசு நம்மளை ஓவர்லுக் பண்ணி நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவார் போல இருக்க. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லை நடக்க போகிறது தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார், அதிமுக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை அப்படின்னு விமர்சனத்தை வச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ சி.வி. சண்முகம் முதலான 25 நபர்கள் தேவைக்காக போனாங்க. அங்கே ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பின்னால் அப்படியே திரும்பி வந்தாங்க. வந்தாலுமே அந்த இதோடு உணர்வோடு ஒத்துணர்வாக போக முடியலை அவரால். சி.வி. சண்முகம் மற்றவங்க பெரிய அளவில் எதிர்ப்பு நிற்கலை. அதாவது ரொம்ப முரண்பட்டு விமர்சனங்களை செய்து வெளியே வந்ததில் முதலிடத்தில் இருக்கிற ஆள் சி.வி. சண்முகம். 2வது இடத்துல இருக்கிறவர் யார்? வேலுமணி அவர்கள். அவர் போய் ஜாயின் பண்ணி அதுதான் அவர் 2வது. 3வது விஜயபாஸ்கர். இவங்களுக்கெல்லாம் ஒரு மென்மையான போக்கில் எடுத்தாங்க. திரும்ப போகிறதுக்கு எளிதாகிடுச்சு. மற்றவங்க விமர்சனம் பெருசாக பண்ணலாம், கூட்டமாக வந்தாங்க, திரும்ப கூட்டமாக போயிட்டாங்க. ஆனால் தனித்த நிலையில் சி.வி. சண்முகம் மட்டும்தான் கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பை காட்டிகிட்டு இருந்தார். அதனால் திரும்பி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாயிருமோங்கிற பதட்டத்தில் என்ன செஞ்சார், திரும்ப எல்லாரும் சொன்னதை கேட்டு உள்ளே வந்துட்டார். ஆனாலும் கூட அவரால் ஒரு நல்ல உணர்வோடு ஒத்துணர்வோடு போய் நிற்க முடியல. அது அவருக்குள்ளே ஒரு உணர்வு, அதாவது சொல்லப்போனால் அந்த குற்ற உணர்வுன்னு சொல்கிறத விட அது அந்த முரண் வெளியே வரமாட்டேங்குது. ரைட்டா? இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் சொன்ன விமர்சனத்தை வன்னியருடைய அந்த வாக்கு தான் வெற்றியை தந்ததுங்கிறது போலையும் அதுக்கு பாமக லேபிள் அதை பயன்படுத்துகிறார் அவர். சரியா? அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாமே. இருந்தாலும் அவர் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரத்தை தாண்டி இது வந்திருக்குமா? அவருடைய பிரச்சாரம் என்பது தமிழ்நாடு முழுக்க போனது, வடக்கையும் போனது. இன்னைக்கு அவங்க பாமக வெற்றிக்கு கூட எடப்பாடியுடைய ஓட்டு கிடைச்சிருக்காதா? அவருடைய அந்த பிரச்சாரமும் அந்த அண்ணாங்களுடைய வாக்குகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காதா? அப்போ வெற்றி என்பது தோழமையில் ஒருத்தருக்கு கொடுத்து வாங்குறது தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சி.வி. சண்முகத்தினுடைய இந்த கோபம் இந்த அடிப்படையில் வர வேண்டியதில்லை. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற போல பையனை முன்னால் கொண்டு வர நினைக்கிறாரு என்று பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அப்படி கொண்டு வரதான் நேரம் கொண்டு வர வேண்டியதானே என்பது போல விமர்சனம் வைக்கிறார். ஆனால் இது தவறு. உள்ளே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைப்பது தவறு. அதற்கு இவர் ராஜினாமா பண்ணிட்டு விரும்புகிறபடி அடுத்த நிலையை முன்னெடுக்கலாம். ஓகே சார். அதுக்கு இடம் கொடுக்காம இப்படி விமர்சனம் பண்ணி தவறான ஒரு முன்னுதாரணம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது சி.வி. சண்முகம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குறிப்பாக இந்த ஒரு விஷயம், குடும்பத்தோட பேச்சை ரொம்ப கேட்கிறார். 2வது தன்னுடைய மகனை அரசியலுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஒரு நாடகத்தை ஆடுறார். இல்லை, அது சொல்றாரு, எந்த அரசியல் தலைமைகளும் குடும்பத்தின் பிடியில் சிக்காமல் இருக்கவே இருக்காது. குடும்பம் என்பது ஒரு மண் மாதிரி, வேருக்கு மண் மாதிரி. அப்போ ஒரு தனி மனிதனுடைய அரசியலுக்கு அந்த வேரை இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமாகத்தான் குடும்பம் இருக்கும் எங்கேயுமே. இப்போ திமுகவில் குடும்ப அரசியல் இல்லையா? பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? காங்கிரஸில் குடும்ப அரசியல் இல்லையா? பாரம்பரியம் வந்துக்கிட்டு இருக்காங்க. பாமகவில் குடும்ப அரசியல் இல்லையா? தொடர்ந்து வர்றாங்க. வைகோட்ட குடும்ப அரசியல் இல்லையா? தொடர்ந்து வராங்க. விஜயேந்திர குடும்ப அரசியல் இல்லையா? தொடர்ந்து வராங்க. அப்போ எங்க குடும்ப அரசியல் இல்லை? இது ஒரு தவறானது. ஏன்னா அவங்க தியாகம் பண்றாங்க. குடும்பம் முழுவதும் ஒரு தனிநபருக்கு தியாகம் பண்ணி ஒரு பொது வாழ்க்கைக்கு அனுமதிக்கிறாங்க.
அது நல்லதோ கெட்டதோ அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வந்து உதயநிதி வர்ற மாதிரி, அன்புமணி வந்தது மாதிரி, அதே போல துறை வைக்க வந்த மாதிரி, இங்க வந்து பிரேமலதா அவர்கள் வந்த மாதிரி வரதான் செய்வாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய மகனுடைய வருகை விரும்பலன்னு தான் பலர் சொல்றாங்க. ஆனா அதை மீறி சுற்றி இருக்கிறவங்க அவரை முன் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது இயல்பா நடக்கிற விஷயம். ஆனால் அந்த எடப்பாடி அவருடைய மகனுக்கு தகுதி இருந்தால், உண்மையான திறமை இருந்தால், அவர் வருவதையோ அல்லது நிற்பதையோ யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு இவர் குற்றச்சாட்டு என்பது அவர் நினைச்சிருந்தா எப்பவே பிரச்சாரத்துல முன் தலையை காட்டியிருக்கலாம். ஊடகத்துல வர்ற மாதிரி அவங்க செய்திகளை வர்ற மாதிரி உருவாக்கியிருக்கலாம், திட்டமிட்டு பண்ணியிருக்கலாம். அதுக்கு எடப்பாடி தேவையில்லை. அவர் நினைச்சா முடிஞ்சிருக்கும், மற்றவங்க நினைச்சாலும் முடிஞ்சிருக்கும். அதனால இந்த குற்றச்சாட்டு, தோற்றதற்கு பின்னால வரக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால் இது நிராகரிக்கிறோம். ஓகே சார், குறிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னார், பாமக தயவு இல்லாட்டினா நீங்கள் சேலம், அதாவது எடப்பாடி தொகுதியிலே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறாரு. இல்லை அதில் 7 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்கோம். இல்லை இது அதான் சொல்றேன். சிவி சண்முகம் வந்து தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் புலம்புறாரு. அவருடைய குற்றச்சாட்டு என்பது பல இது உண்மையாக இருந்தாலும் கூட அது இப்பொழுது பலவீனப்பட்டிருக்கின்ற பொழுது வெந்த புண்ணுல வேல்பாய்ச்சிற மாதிரி ஒரு கட்சியினுடைய ஒரு இயக்கத்தினுடைய தலைமைக்கு இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கலாக இருப்பது நல்லதில்லை. அதை நான் சொல்றேன். இவர் ராஜினாமா பண்ணிட்டு, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு விரும்புறபடி செயல்படட்டும்ன்றேன். அண்ணாமலை இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அவருக்கும் கெட்ட பேரு. அவரும் அரசியலை ஜெயிக்க முடியாது. ஏன்னால அவர் மீது உள்ள நம்பகத்தன்மை போயிடும். அதனால் நான் சொல்றேன், எடப்பாடி அவர்கள்ட்ட 1000 விமர்சனம் இருக்கலாம். அது நீங்க உள்ள போய் பேசிக்கங்க, உங்களுக்கான வந்து பலப்படுத்துங்க, அது என்னன்னு பாத்துக்கோங்க. அது உள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியே வாங்க, நீங்க பேசுங்க, விமர்சனம் வைங்க. அது உண்மையா கெட்டதோ மக்கள்கிட்ட போகட்டும், அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை அவங்க சந்திக்கட்டும். ஓகே சார், அதாவது இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயமும் சொன்னார். சொன்ன டேட்ல முடிஞ்சா வந்து பொதுக்குழு கூட்டுங்க, ஏன் அச்சப்படுறீங்களா நீங்க பொதுக்குழு கூட்டி பேசுறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன் வைக்கிறார். இல்ல அதுதான், அதாவது செயற்குழு கூட்ட சொல்லி இருக்கிறாரு. ஆனா செயற்குழு கூட்ட சொல்லி இந்த தோல்வி நேரங்கள்ல வந்து ஒரு ஒரு எதிர்முதிரமாக நமக்குள்ளே முரண்பட்டு பேசிக்கிட்டு ஒரு பார்க்குறவங்களுக்கு அல்லது பொதுநிலையில் உள்ளவங்களுக்கு ஒரு அசிங்கமா போயிடும். ஒரு இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டமைத்த அந்த இயக்கத்தை வந்து ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு சலசலப்பு உண்டாக முடிய செய்யக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் நிதானம், ஒரு பொறுமை. இந்த ஆட்சியினுடைய திறத்தன்மை என்பது கொஞ்சம் நிதானத்துக்கு வரட்டும். இவங்க போறவங்கலாம் போகட்டும். மிச்சம் உள்ளவங்க இந்த இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டு யார் நிலையா இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம முன்னெடுப்போம்னு அவர் நினைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சலசலப்புக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதனால தயங்குறாரே ஒழிய இல்ல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கூட்டுறாங்க, மாவட்ட ரீதியாக அங்கே சென்னையில் வந்து கூட்டுறாங்கன்னு வச்சுங்க, மாவட்ட செயலாளர் கூட்டுறாங்கன்னா அதில் ஒரு இது தெரியுது, மாவட்ட வாரியா மண்டல வாரியா கூட்டட்டும், கடைசியில் செயற்குழுவை கூட்டட்டும், ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. அதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நிதானம் காட்டுறாரு, அவ்வளவுதான். இவர் நினைக்கிறாரு பயப்படுறதாக நினைக்கிறார். ஓகே சார், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதாவது நாங்க இப்ப தாவேக்கா கூட எந்த அதிகார கூட்டணியிலையும் கிடையாது, நாங்க நினைச்சா அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வருது. திருப்பி இவரோட நிலைப்பாடு மாதிரி, அதாவது தொல் திருமாவளவன் அவர்களோட நிலைப்பாடு மாதிரி மீண்டும் திமுக கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது திருமாவளவனுடைய நிலை எப்பொழுதுமே ஊசலாட்டமான நிலை. என்னை பொறுத்தளவில் அவர் வந்து எங்க நலன் அதிகம் கிடைக்குதோ, எங்க லாபம் அதிகம் வருகிறதோ அங்கே தன்னுடைய பிடியை வைக்க நினைப்பாரு. யாரையும் பயிற்சிக்கிறன்னு நினைக்க மாட்டார். யார் கட்சி தொடங்கினாலும், யார் புதுசாக வந்தாலும் உடனே வரவேற்பார், பாராட்டுவார், வரவேற்பார், தன்னுடைய ஆதரவை நீட்டுவார். இது அவருடைய இயல்பு. இப்போ நிரந்தரமான பயன்பாட்டை திமுகவிடம் அடைஞ்சிக்கிட்டு வந்ததுனால அந்த பயன் நுகர்வு என்பது இந்த ஆட்சியில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ கிடைக்காதுன்னா நம்ம ஏன் சும்மா வெட்டி அவங்கள சுமக்கணும்? இப்போ வன்னியரசு வந்து அமைச்சராகி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பேர் கிடைக்குது, அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த நல்ல பேர் கிடைக்கும் போது இவருக்கே ஒரு பொறாமையாக வருது. திருமாவளவன் அவர்களுக்கு என்ன வன்னியரசு நம்மளை ஓவர்லுக் பண்ணி நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்கு. நாளைக்கு நம்ம விடுதலை கட்சியை 2 பிரிஞ்சு அல்லது உடஞ்சாலும் அவர் தலைமை தாங்கி போகிறதுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது என்கிற ஒரு பதட்டம் இவருக்கு திருமாவளவனுக்கு வரும். அது இயல்பானது. அப்போ ரொம்ப நலனை, அதிகமான பயன்களை திமுக ஆட்சியிலே திமுகவுடைய ஆதரவில் பெற்றுக்கொண்ட நிலையில் இன்றைக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறோம் என்கிறதோடு சரி, இந்த அரசில் பங்கேற்ற அமைச்சராக இருக்கிறோம் என்பதோடு சரி, அவர்கள் பெற்று வந்த நலனை போல இந்த தாவாக அரசில் விஜயனுடைய தலைமையில் இவர்கள் நலனை பெற முடிகிறதா, நலன் பெற முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த நிலையில் அவருக்கு பதட்டம் வருது. எனவே என்ன செய்யறாரு? அங்க ஒரு துண்டு இங்க ஒரு துண்டு போடுற மாதிரி, நாங்க ஒன்றும் இதுல நிரந்தரமான ஒரு கூட்டணி இல்லை, ஒரு நெருக்கடியான நிலை ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிலே ஒரு ஆசையை உண்டாக்குறாரு.
நாங்கள் நினச்சா அதை உருவிடுவோம், அங்கே வந்துடுவோம், நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேணாம், திருமாவளவனை நீங்கள் வந்து அப்படி நினச்சிட வேண்டாங்கிற மாதிரி அங்கேயும் என்ன செய்கிற ஒரு பிடியை வைக்கணும்னு நினப்பில் செய்கிறாரு. இந்த அரசியல் நம்பகத்தன்மையை தான் கெடுக்குமே ஒழிய இது ஒரு நிலைத்த அரசியல் இதுக்கு வளர்ச்சிக்கு இடம் தராது. அதனால் அவரை இந்த மாதிரியான ஒரு பேசுகிற பேச்சை, இந்த போக்கை அவர் மாற்றிக்கொண்டால் தான் நல்லது. என்னென்னா ஒரு நல்ல நம்பிக்கையோடு மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அரசுக்கு நாங்கள் நினச்சா உரிவுறோம்னு சொல்கிறது வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலை கொடுத்தால் அவர் நல்ல அரசுக்கு வந்து அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக செயல்பட முடியாது. அதனால் இந்த திருமாவளவனை போன்றவர்களை நம்பி நீங்கள் வந்து அறிவு பெரும்பான்மை காட்டுவதற்கு பதிலாக உங்களுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற வேலையில் இவரை தவிர்த்து, இப்படி போன்றவர்களுடைய ஆதரவை தவிர்த்து உங்களுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற அளவுக்கு, ஆட்சியை பலப்படுத்துகின்ற அளவுக்கு மாற்று வழியை இப்பொழுதே சிந்தித்தால் நல்லது. 5 ஆண்டுகளுக்கும் நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் கழுத்தில் கட்ட தாலிக்கு பதிலாக முழங்காலில் கட்ட தாலி போல எப்போ வேண்டாலும் என்ன செய்யணும், கலண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தாவேக அரசும் விஜயும் இவர்களை போன்றவிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே சார். அதாவது திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, அதே போல் IUML இந்தியன் முஸ்லீம் லீக் அவங்களும் சரி. இந்தியன் முஸ்லீம் லீக்கினுடைய அமைச்சர் ஷாஜஹான் பேசுகிறார், விஜயோட ஆட்சி இந்த 5 வருஷம் அப்படியே தொடர்ந்துச்சுன்னா 5 வருஷம் கிடையாது 50 வருஷம் திமுகவால் தலை தூக்கவே அப்படிங்கிறார். ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் நிரந்தர கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். நீங்கள் சொன்னது போல தான் வன்னி அரசு நல்ல கிரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை என்ன அதாவது மக்கள் நலனுக்காக தலித் சமூக மக்கள் நலனுக்காக தொடங்கப்பட்டது தான் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சி. இப்போ அதற்கான அந்த கேட் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த மக்கள் நலனை விட அவர் தன் நலனை பெருசாக நினைக்கிறனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. இன்னைக்கு வன்னி அரசு மக்கள் பணியை செய்வதற்கு நல்ல அதிகாரம் கிடைத்திருக்கிறது, வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, வழி கிடைத்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் பாராட்டுகள். அதான் சார். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்மோகன் ஒரு புறம், ரமேஷ் ஒரு புறம், இல்ல இப்படி பிரிக்க வேண்டாம். ரமேஸ்வரபுரம் மொத்தத்துல அந்த வகையில எங்க போனாலும் ஆய்வு நடத்துறதுல வன்னி அரசும் இருக்காரு. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஷாஜகான் வந்து இதை வந்து இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இது பண்ண முடியாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, அவர் நேரடியாக மந்திரி பதவியாக இருக்கிற அமைச்சராக இருக்கிறார், அதை உணர்றாரு. இது ஒரு பெரிய வாய்ப்பு, பல ஆண்டுகளாக கிடைக்காத ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. எனவே முஸ்லீம் மக்களினுடைய நலம் சார்ந்த திட்டங்களை தீட்டலாம், சட்டங்களை ஆக்கலாம், அதற்கு எதிராக வரக்கூடிய சட்டங்களை நம்ம தடுக்கலாம் என்கிற உண்மையான உணர்வுகளை புரிந்து கொண்டு கடைசியாக ஆதரவு தந்த அந்த முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்கிறாரு, மனம் திறந்து பேசுகிறார், ஒரு உள்நோக்கம் இல்லாமல் பேசுகிறார். அதான் முக்கியமானது. ஆனால் இவர்கள் வன்னியரசனுடைய செயல்பாட்டை பார்த்தும் கூட பரவாயில்லை, நம்ம மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்துகிறார், நம்ம கட்சிக்கு இன்னும் நல்ல பேர் தான், ஒரு வளர்ச்சி தான் என்று சந்தோஷப்பட்டு செய்கிறத விட்டுட்டு பேசுகிறத விட்டுட்டு அவர் இவ்வாறு பேசுவது என்பது திருமாவளவனுக்கு அழகல்ல. ஓகே சார். என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் பாஜகவில் இருந்த, அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் வந்தாங்க, அப்புறம் பாஜகவுக்கு வந்தாங்க விஜயதாரணி மேம், அவங்க நேற்று தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி கொடுக்குறது தாவேக்கா தான், பாதுகாப்பான கட்சின்னு சொல்லிட்டு இணைஞ்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னைக்கு காலையில் நடிகை கௌதமி, அதிமுகவில் இருந்த நடிகை கௌதமி அவங்க விலகிட்டாங்க அதிமுக விட்டு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் MP நான் பாலகங்கா அவர் தாவேக்கால இணைகிறாரு. இது போல் அதிமுகலேருந்து பலர் வந்து இணைகிறாங்க. பிற கட்சியை சார்ந்தவர்களும் தாவேக்கால இணைகிறாங்க. அதே போல் இன்னொரு நியூஸ், இங்கே அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மதுராந்தகம் தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்யப்பட்ட மரகதம் குமரவேல் அவங்க தாவேக்கால இணைஞ்சாங்க. இப்போ அவங்க சார்பாக பிற கட்சியிலேருந்து சுமார் 30,000 பேர் மதுராந்தகத்தில் தாவேக்கால இணைய போகிறாங்க. அதாவது என்ன தெரியுமா, ஒரு ஊருணி வந்து நிரம்பி வழியுதுன்னா பல உயிர்களும் பறவைகளும் வந்து குமியும். ஒரு மரம் வந்து நல்லா பழுத்து காய்ச்சி குலுங்குதுன்னா பல்வேறுகளில் இருந்து மரங்கள் வரும், வேடந்தாங்களுக்கு வரும். ஆனால் பழம் காய்ப்பது நின்று போச்சுன்னா, தண்ணி வற்றி போச்சுன்னா எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. இது அந்த உயிர்களினுடைய வாழ்வியல், அதுதான் அப்படித்தான் இருக்கும் உயிர்கள். அப்போ 6 அறிவு உள்ள மனிதனும் அதே போல் எங்கே பலன் கிடைக்க அங்கே போவதை நோக்கி இருந்தான்னா, அப்போ அந்த 6 அறிவுக்கு வேலையே இல்லையே. 5 அறிவு உள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வித்தியாசம் என்ன? 6வது அறிவு உள்ள மனிதன். அப்போ 6வது அறிவு உள்ள மணி என்ன செய்யணும்? அவன் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஒரு கட்சி வந்து பலவீனம் அடைகின்ற பொழுது அதை பலப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிறவன் தான் உண்மையான தொண்டன்.
உண்மையான கட்சியில் உள்ள விசுவாசி. அப்படி இல்லாமல் பலம் இருக்கின்ற பொழுது வந்து பலனடைவதும், பலவீனம் அடைகின்ற பொழுது அதை விட்டு வெளியே போய் பலன் அடையக்கூடிய இடத்தை தேடி போவதுமான நிலையில் மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்காது. இன்றைக்கு இருக்கலாம். அதாவது இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயன்படுத்த நினைக்கலாம். நினைச்ச நேரமெல்லாம் இடம் மாறி போய் மக்கள் நலனுக்காகத்தான் நாம் போனோம்னு மக்கள் மேலே பழியை போட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சிறந்த அரசியல் இருக்காது. இப்போ கௌதமியாக இருந்தாலும் சரி, விஜயதாரணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக காத்திருக்கிறார்கள். போய் சேர்றாங்க, ஒரு காத்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு தரல அல்லது நமக்கு வந்து அந்த அந்த கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நரி கதை தான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், தவி பார்த்துட்டு அந்த பழத்தை பறிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ஒதுங்கி போகிற மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி விலகி போகிறாங்க. இது வந்து ஒரு இதுதான், அதாவது சீசன் அரசியல் மாதிரி தவக ஜெயிச்சதுனால பலரும் அதை நோக்கி நகர்றாங்க. இது அந்த மனிதர்களுடைய பலவீனமான பேராசையை காட்டுகிறது, அவருடைய குறுகிய புத்தியை காட்டுகிறது. அதுக்காக இவர்கள் பூரா கொள்கை பிடிப்புள்ளவருங்க, இவங்கெல்லாம் இப்படி கூட்டம் போயிட்டாங்களே என்று யாருமே பதறப்பட வேண்டியதில்லை. அண்ணாமங்க தலைமையும் பதட்டமடைய தேவையில்லை. அதுதான் சொல்கிறேன்ல, திமுகவில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு கலைஞர் மட்டும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தபோது கூட அது மீண்டும் எழுந்து வந்தது. அதுதான் அந்த ஒரு இயக்கத்திற்கான கட்டுமானம். அதே போல் அண்ணாமகாவுக்கு அவர் வந்து பலவீனப்படுத்துகிறாங்க, அந்த தலைவரை பலவீனப்படுத்துகிறாங்க, அவருடைய உழைப்பை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதையும் தாண்டி அவர் நிற்கிறாரு என்றாலும் கூட காலம்தான் பதில் சொல்லணும். இன்றைக்கி அண்ணாமலை வர வந்துட்டார், விஜயனுடைய வரவுக்கு பின்னால் அண்ணாமலை வந்திருக்கிறாரு, ஏற்கனவே உதயநிதி வேறு இருக்கிறாரு, சீமான் வேறு இருக்கிறாரு. இந்த இளைய தலைமைகளினுடைய முன்னெடுப்புகள் செயல்பாடுகள் எல்லாம் மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு பெறுகிறது என்பதை பொறுத்து தான் அடுத்த தேர்தலுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். இப்போ விஜய் வந்ததுனால இதே வெற்றி தொடர்வார் என்று கற்பனை செய்வதெல்லாம் அது இல்லை. அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கிறது என்று சொன்னால் இது தொடர்ச்சியை வந்து தடுக்க முடியாது. அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல பேசுகிறார், அதாவது நீங்கள் புரோட்டோகால் பேசுகிறீங்க மேயர், திமுகவில் முடிஞ்சா ஒரு மேயர் பதவி கூட இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சு. அதாவது ஒரு அரசியல் பக்குவம் இருந்தால், அனுபவம் இருந்தால் இப்படிப்பட்ட சவால்களை விட மாட்டாங்க. வார்த்தை ஜாலங்களில் சவால் விடுவது என்பது அவருடைய செயல்திறனை குறைக்கும். அவங்க நினைக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஒரு வகையான அகந்தை. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம், நம்மளை அசைக்க முடியாது, நம்மளை நோக்கி எல்லாரும் வர்றாங்க, அப்போ நம்ம வந்து ஒரு உயரமான இடத்துல பரவசம் களத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டு சீண்டி பார்க்கக்கூடாது. ஜனநாயகம் என்பது யாருக்கும் எந்த வாய்ப்பும் எப்படியும் வரலாம். நீங்கள் உங்களுடைய செயல் திட்டத்தை சரியாக அமைச்சு மக்கள் பணி செய்யுங்க, வெற்றியை பெறுங்க. அதுக்காக சவால் விட்டு இப்படியெல்லாம் பேசுவது என்பது ஒரு நல்ல தலைமைக்கு, ஒரு நல்ல கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு இது அழகல்ல. நேற்று வரை அப்படிதான் தெரியாது, இப்போ மக்கள் பிரதிநிதி எல்லோருக்குமான தலைமையில் அமைச்சராக இருக்கார். அதனால் அவர் வந்து வார்த்தையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஓகே, அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இளைய அமைச்சர்கள் நிறைய பேர், இளைஞர்கள் எல்லாம் சொன்னது மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலது மாற்றம் நடந்தது போல ஒரு சில விஷயங்கள். இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எல்லா கோவில்களுக்கும் சென்று பார்வையிடுறார், ஆய்வு செய்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மக்களாக சேர்ந்து அம்மன் தரிசனம் பண்ணுறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்கள் தன்னோட பொண்ணை அரசு பள்ளியில் சேர்க்கிறார். இதுதானே மாற்றம், இதுதானே நாங்க கேட்டோம். அதே போல சமூக வலை மதன் ராஜான்னு ஒரு மந்திரி வந்து தன்னுடைய அப்பாவை அரசு மருத்துவமனையில் சேர்த்து இரவு முழு காத்திருந்ததாக செய்தி வந்தது. அப்ப ஒரு நல்ல மாற்றம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாற்றத்தை நான் முழுமையாக வரவேற்க வேண்டும். இளைஞர்கள் செய்யக்கூடிய செயல்களில் குறை கண்டுபிடிச்சு அவங்கள முடக்காம அவர்கள் என்ன செய்யணும், பாராட்டி தட்டு கொடுத்து இது போல இன்னும் சிறப்பான செயல்களை செய்யறதுக்கு தூண்டணும். இப்போ நான் பார்க்குறேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் சரி, யார் நம்முடைய ராஜ்மோகனும் சரி, வன்னியரசும் சரி, அல்லது குவாரிகளை இழுத்து மூடக்கூடிய பிரபுவும் சரி, அதே போல் நீங்கள் சொன்ன அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷும் சரி, இப்படி பரவலாக பார்க்குறோம். நல்ல செயல் செய்கிறார்கள். அவங்களுடைய துடிப்பு, அந்த வந்து களத்திலே இறங்கி போய் செய்யக்கூடிய செயல்கள் என்பது பழைய அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒன்று. பழைய திமுகவிலே, அண்ணாமலையோ, காங்கிரஸ்லையோ, பிஜேபியிலையோ பழுத்த அரசியல்வாதியை, பெரிய அனுபவம் பெற்ற அரசியல்வாதி சொல்லக்கூடியவர்கள் இருந்த இடத்திலிருந்து வெற்றியை சுவைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுயநலமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அப்படி இல்லை. களத்தில் இறங்குறாங்க, ஓடி ஆடி பணி செய்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, குறைகளை கேட்குறாங்க. எல்லா வகையிலும் நாம் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும்னு நினைக்கிறாங்க. அப்போ தலைமை சரியாக இருந்தால், தலைமை என்பது எந்த விதமான பேராசைக்கு இடம் தராமல் நேர்மையாக ஆட்சி தரணும்னு விஜய் அவர்கள் நினைக்கின்ற பொழுது அதை அடுத்து இருக்கின்றவர்கள் நிச்சயம் பின்பற்றி ஆக வேண்டும் என்கிற நெருக்கடி இருக்கிறது. அதனால இந்த இளைஞர்கள் எல்லாம் இவ்வாறு செய்வது என்பது பாராட்டுக்குரிய விஷயம். இது வளரணும்.
ஓகே சார். இதே போல் நம்ம சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணமூர்த்தி ம் அவர் ஒரு மேடையில் பொது மேடையில் பேசியிருக்காரு. நான் ஆட்டோ ஓட்டும் போது என்னால் முடிஞ்சதை பல பேருக்கு செஞ்சேன். ம் இன்னைக்கு தளபதி தயவால மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு இது பண்ணிட்டேன். என்னோட மாத சம்பளத்தை ம் அதாவது ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய் ம் கல்வி உதவித்தொகை, அதே போல் படிப்புக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இந்த 1,00,000 ரூபாயை நான் அப்படியே மற்றவங்க அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தன்னோட முதல் மாத சம்பளம் 1,00,000 ரூபாயை சமூக பணிக்காக செலவு பண்ணியிருக்கிறார். இல்லை இந்த மாதிரியான முன்மாதிரிகளை என்ன செய்யணும், மற்றவங்ககிட்ட முன்னால் கொண்டு போய் காட்டணும். இது மூலம் இது எல்லாரும் இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் அவரவர்கள் என்ன செய்யணும், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலத்தை என்ன செய்யலாம் முன்னெடுக்கணும். அதே போல் லஞ்சலாமணியத்துக்கு இடம் தராமல் மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற அந்த மனதிலே வைத்துக்கொண்டு புகழுக்கு ஆசைப்படலாம். அந்த சட்டமன்றத்தில் கிடைக்கக்கூடிய சம்பளத்துக்கு தன்னுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யலாம், அல்லது நமக்கு வேண்டியவர்கள் தெரிந்தவர்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்துக்கொண்டு தன்னை மேம்படுத்திக் அதாவது பொது உடைமை இயக்கத்தில் கம்யூனிஸ்டில் அவங்க சம்பளமே கட்சிக்கு தான் போகும். அப்படித்தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கட்சியினுடைய இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வளமான வாழ்க்கை வாழலை, எளிய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது டெல்டா மாவட்டத்தில் மாரிமுத்துன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ரொம்ப எளிய வாழ்க்கை, ஒரு சாதாரண குடிசை வீடு மாதிரி தான். அவன் சொந்த வீடெல்லாம் பார்த்துக்கணும் போது அவ்வளோ எளிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த சொத்து சோகம் கிடையாது. அன்றைக்கி நம்ம காமராஜர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கக்கன் போன்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கும் இந்த பொது உடைமையில் இருக்கக்கூடிய சிலர், வெகு சிலர், தாப்பாண்டியன் போன்ற ஆட்களாக நான் சொல்லலை, இந்த மருந்து போன்றவர்களுடைய அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப எளிய வாழ்க்கை. அப்போ அது போன்ற வாழ்க்கையை இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். கட்சி தான் தாவேக்கா ஒழிய, ஆனால் எளிய வாழ்க்கையினால் பொது உடைமை கட்சிக்கு இணையாக என்ன செய்கிறாங்க, தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலை மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த டாம்பிகம், படாபடம், அதிகாரம், அந்த ஆதிக்கம் செலுத்துறது, இவற்றையெல்லாம் குறைத்து கொண்டு மக்கள் பணியை செய்கிறோம் என்கிற மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு சேவையாக அதை செய்தால் அவர்களுக்கு புகழ் என்பது அவர்களை தேடி வரும். அதுதான் இந்த கட்சிக்கு சிறப்பு, தலைமைக்கு சிறப்பு. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவல்கள் மகிழ்ச்சி தம்பி.